ஒரு தொகை 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்காகிறது. அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும்? சரிங்களா? The sum of money placed at compound interest doubles itself in 4 years. ஸோ 4 இயர்ஸில் வந்துட்டு அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா டபுளாக மாறுது. ஸோ இது எவ்வளோ வருஷத்தில் 4 டைம்ஸாக வந்து மாறும் அப்படிங்கிறதான் வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்கேன். ஸோ அதாவது இப்போ நான் பிங்கிற பிரின்சிபலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ பிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோவா மாறுதான்? 2 மடங்காக மாறுதான். அப்போ 2Pயாக மாறுது. கரெக்டாக? ஸோ எவ்வளோ வருஷம் எடுத்துக்குது? இதுக்கு 4 இயர்ஸ் எடுத்துக்குது. ஸோ அப்போது இந்த 2Pயாக மாறுறதுக்கு பதிலாக இந்த பிங்கிறது 4P 4 மடங்காக ஆகணும் அப்படின்னா எவ்வளவு இயர்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறதான் வந்து கொஷின். இதுவும் வந்து நம்ம ஃபார்முலாலேருந்து தான் வந்து போட்டாகணும். ஸோ A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஃபார்முலா தான். சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல A வந்து என்னென்னா 2P. ஏன்னா அதுக்கு நம்ம கடைசியில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோன்னா 2 மடங்கு. நம்ம போட்ட பிரின்சிபலில் 2 மடங்கு. ஸோ அப்போ 2P அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ 2P ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100. N வந்துட்டு எவ்வளோ வருஷம்? 4 இயர்ஸ். ஸோ 4. ஸோ PP கேன்சல் ஆயிரும். ஸோ 2 இந்த பக்கம் பவர் 4ல் இருக்கக்கூடிய இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/4ஆக மாறிடும். ஸோ இதனுடைய வேல்யூ 1 + R/100 வேல்யூ என்ன அப்படின்னா 2^1/4. சரிங்களா? ஸோ இப்போ இதில் 1 + R/100 வேல்யூ என்னன்னு நமக்கு இப்போ தெரியும். அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது 4Pயாக மாறுறதுக்கான இயர்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ A வந்துட்டு 4Pன்னு எடுத்துக்கலாம். ஸோ A வந்துட்டு 4Pன்னு எடுத்துக்கலாம். P இன்ட்டு 1 + R/100. இந்த N வந்து நமக்கு தெரியாது. அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ PP கேன்சல் ஆயிரும். ஸோ 4 ஈக்குவல் டு ஸோ இந்த 1 + R/100க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் முன்னாடியே. ஸோ 2^1/4 ஹோல் பவர் N. சரியா? ஸோ இப்போ இந்த 4 இருக்குல்ல, 4 எப்படி எழுதலாம்? 2² எழுதலாமா? ஸோ 2² ஈக்குவல் டு 2^1/4 1/4 2^1/4 ஹோல் பவர் Nங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 1/4 × N அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ 2^1/4 × N எழுதலாம். ஸோ அப்போ N/4 எழுதிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பேஸ் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 2ங்கிறது தான். ஸோ 2 அப்படிங்கிறது தான் வந்து பேஸ் ரெண்டுலேயுமே. ஸோ பேஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய பவர்ஸ் இருக்குல்ல, இந்த பவர்ஸும் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இந்த பக்கம் 2ங்கிறது இந்த பக்கம் N/4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 2 = N/4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ N = 4 × 2 8. ஸோ அப்போ 8 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டைம்ஸாக மாறும். ஸோ அப்போ எவ்வளோ வருஷத்தில் 4 மடங்காக மாறும்? 8 இயர்ஸில். சரியா? சரி, இது புரிஞ்சுது தானே? இதே மாடல் சம் தான் வந்து இன்னொரு கேட்டிருக்காங்க. A sum of ₹12,000 deposited at compound interest becomes double after 5 years. After 20 years it will become. ஸோ 12,000 டெபாசிட் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆயிடுதுன்னா டபுளாக மாறிடுது. அப்போது எவ்வளோ வருஷத்தில்? 5 வருஷத்தில். அப்போ 20 வருஷத்துக்கு பிறகு இது எவ்வளோ மடங்காக மாறும் அப்படிங்கிறது தான் வந்து கொஷின்னு. ஸோ இது நம்ம முன்னாடி போட்ட சம் மாதிரியே வந்து போடலாம். ஸோ 12,000 அப்படிங்கிறதான் விட்டுருங்க. நம்ம ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து போடுறோம். அது எவ்வளோ மாறுது? 2 மடங்காக மாறுது. எவ்வளோ வருஷத்தில்? 5 வருஷத்தில். ஸோ எவ்வளோ மடங்காக மாறும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 2Pன்னு எடுத்துக்கலாமா? ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்துட்டு P 1 + R/100 ஹோல் பவர் 5.
ஸோ பி கேன்சல் ஆயிரும். ஸோ 2 ஈக்குவல் டு இந்த பவர் 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/5 மாறிடுமா. ஸோ 1/5 ஈக்குவல் டு 1 + r/100. இதுதான் வந்து 1 + r/100 வேல்யூ. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு எவ்வளோ மடங்கு ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க எவ்வளோ இயர்ஸில் எவ்வளோ மடங்கு மாறும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல எவ்வளோ மடங்கு ஆகும்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால் A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + r/100 20 வருஷன் கொடுத்துட்டாங்க. சப்போ 20 அப்படின்னு எடுத்துக்கணும். 1 + r/100 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + r/100 வந்து என்ன, 2^1/5 ஹோல் பவர் 20. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோம் 2^1/5 ஹோல் பவர் 20னா 1/5 இன்னும் 20 என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ A ஈக்குவல் டு P இன்ட்டு 2^1/5 1/5 × 20 என்ன ஆகும், 5 4s are ஸோ 5 4s are 20. சரிங்களா. அப்போ 2^4ன்னு வரும். ஸோ A ஈக்குவல் டு P இன்ட்டு 2^4 எவ்வளோ, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ அப்போ பிரின்சிபல்னுடைய 16 மடங்கு தான் வந்துட்டு அமௌண்ட்டாக கிடைக்கும். எப்போ 20 வருஷம் கழிச்சு. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, 12,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 12,000 16 மடங்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். 6 2s are 12, 6 1s are 6, 6 + 1 7. ஸோ நெக்ஸ்ட்டு 6 2s are 12, சரி 1 2s are 2, 1 1s are 1. ஸோ 2 9 1. ஸோ 000 இருக்கா, அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ 1,92,000 அதுதான் வந்துட்டு ஆன்சர். சரியா.